அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் எப்போது நோக்கி பார்க்கிறது. ஆக இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலிருந்து தேவனுக்கென்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வெளிச்சத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தை பற்றி கொள்வோம். இதோ அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Acts chapter 9 verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தி உங்களை சந்திக்கிற நேரத்தில் மீள முடியாத ஒரு துயரத்தில் அல்லது கடன் சுமையில் அல்லது வெளியே சொல்ல முடியாத ஒரு பலவீனத்திலேயோ அல்லது வியாதியிலோ ஏதோ விதமான போராட்டத்திலும் நீங்கள் இருக்கலாம். அதனால் நீங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு கொடுக்குற அறிவுரை என்ன? இன்றைக்கு தேவனுடைய கரத்திலிருந்து வெற்றி பெற நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிட வேண்டுமானால் இந்த ஆலோசனைகளை கைக்கொள்வீங்களா? இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். தேவன் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுங்களா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 Thessalonians chapter 5 verse 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் நமக்கு கொடுக்கிற பிரதான ஆலோசனை, இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வார்த்தையினுடைய சாராம்சமே அதுதான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை தேவை வரும்போது ஜெபிப்பது இயல்பான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் தான் என்னுடைய தேவை, எனக்கு எல்லாமே இயேசுதான் என்று வாஞ்சியோடு தாகத்தோடு அர்ப்பணிப்போடு வாழ்கிறவங்க இடைவிடாமல் ஜெபிக்கணும் என்கிற ஒரு வாஞ்சியோடு தான் பிரயாணப்படுவாங்க. இடைவிடாமல் ஜெபிப்பது என்றால் அப்போது வேலைக்கு போக முடியாதா அல்லது வேலைக்கு போகிறவர்கள் ஜெபிக்க முடியாதா? அப்படி அல்ல. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் எங்கே வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை தவறாமல் செய்யுங்கள். உங்கள் உலக எஜமானுக்கு உண்மையாகவும் இருங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனை குறித்த ஒரு சிந்தை எப்போதும் நமக்குள்ளே இருக்கணும். தேவனை பற்றின எண்ணம் எப்போதும் நமக்குள்ளே இருக்கணும். அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தான் தேவன் உங்களை மனதுரை அழைக்கிறார். அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். உங்களை ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் இதை சொல்ல விரும்புகிறார். ஆக இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள்வோமா? தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான மகத்துவமான ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை செஞ்ச தெய்வ மனுஷனை பற்றி தான் நமக்கு சிந்திக்க போகிறோம். தானியேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். டேனியல் சாப்டர் 9 verse 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. டேனியலுக்கு, அந்த தானியல் என்கிற மனுஷனுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பெயர் என்ன? நீ மிகவும் பிரியமானவன். ஏன்னா இதே தானியல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் போல் அவன் காலை மாலை மதியம் என்று பாராமல் எப்பொழுதும் போல முழங்கால் பண்ணிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு விரோதமாக சட்டங்கள் இயற்றப்பட்ட போதும் எப்பொழுதும் போல அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். பிரியமானவர்களே, இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது தேவன் நமக்கு தந்த இந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் நாம் காத்திருக்கிறோம் என்பதை பரலோகம் உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. ஒரு உலக வேலையில் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்தால்தான் அவர்களுக்குரிய சம்பளத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பர்களே, அது ஊழிய வாஞ்சி உள்ள சகோதரியை நீங்களும் கூட குறைஞ்சபட்சம் தினமும் 8 மணி நேரமாவது கர்த்தருடைய சிந்தையாக இருந்து கர்த்தருடைய வேலையில் தங்களார் ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தருடைய வழியில் நடப்பீர்களானால் இவ்வளோ பெரிய பாக்கியம். ஆக உங்களையும் பார்த்து ஆண்டு சொல்வார், நீ மிகவும் பிரியமானவள், நீ மிகவும் பிரியமானவள். ஆக இந்த தெய்வீக அனுபவத்தை பெற்றிட ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஜெபிப்பதே பெரிய விஷயம் ஐயா, எங்கே இடைவிடாமல் ஜெபிக்க என்று நீங்கள் நினைப்பதை நான் பார்க்குறேன். அப்படி அல்ல, இது மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரை நோக்கி மன்றாடி கேட்போமா? உதவி செய்வார் அவர். வாஞ்சியோடு கேளுங்க. ஆவியானவரே, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, ஜெபிக்கிற வாஞ்சி எனக்கு கொடுத்து கொண்டே இருங்க. தேசத்துக்காக ஜெபிக்கலாம், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கலாம், இன்னும் மனம் திரும்பாமல் பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி பிரயாணப்படுறாங்களே அவர்களுக்காக ஜெபிக்கலாம். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இந்த காலகட்டங்களில் மொபைலுக்கும் கம்ப்யூட்டர் கேமுக்கும் இப்படி பல காரியங்களை அடிக்ட் ஆகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைங்க யாராலும் இதோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள
ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வாஞ்சை எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும் அப்பா. இயேசு பாடுகள் மத்தியிலும் உபத்திரத்து மத்தியிலும் ஜனங்கள் தான் என்னை நெருக்கின நேரத்திலும் கூட அவன் ஜெபிக்க மறக்கலை. பிதாவோடு சஞ்சரித்திருந்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தாரும். தானியேலை பார்த்து நீ பாராட்டினது போல ஒவ்வொருவரையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவள், நீ மிகவும் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய ஜெபம் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரே தொடட்டும், உங்களுடைய இருதயத்தை தொடட்டும். இப்போதே ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தால் குழப்பத்தின் ஆவி, எல்லா விதமான மன பயத்தை கொடுக்கிற டிப்ரெஷன் ஆவியில் அழிந்து போவதாக. கர்த்தராகி தேவனை கிரியை செய்து ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்ததாமே ஜெபிக்க தூண்டுகிற இயேசுவை போல ஜெபிக்க வேண்டும் என்கிற மாஞ்சையோடு பிரயாணப்படுகிற இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க, இணைந்து பணியாற்றுங்க. வருகிற பிப்ரவரி 24 29 ஆண்டுகள் இந்த ஊழியம் முடிந்து கர்த்தர் கிருபையினால் கடந்து சொல்லுகிறோம். தொடர்ந்து ஜெபிங்க. God bless you.